6th ஓல்டு தமிழ் புக்குடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 6th நியூ தமிழ் புக்குடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு, அதாவது முதல் பருவம் புக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவிதை பேழைக்கு கீழே இன்பத்தமிழ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நுழையும் முன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆனா நியூ புக்ல இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. 6th to 12th வரையும் எல்லா புக்லயுமே நுழையும் முன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு பார்க்க போறோம் இல்லையா ஒரு டாபிக், அந்த டாபிக்க மொத்தமும் என்ன இருக்குங்கிறத சிம்பிளா ஒரு 4-5 லைன்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இதை படிச்சுட்டு தான் நீங்க கீழே போகணும் எல்லா இடத்துலயுமே. இதுல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் குரூப் 2 இப்ப முடிஞ்ச குரூப் 2 கிடையாது. அதுக்கு முன்னாடி குரூப் 2ல வந்து அந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன் நானு. அந்த குரூப் 2ல 2 கொஸ்டின் ஒரே பாக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க 12th புக்ல. அதனால அந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகி விட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அது போல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தைய கண்ணே மணியே அப்படின்னு குழந்தைகளை கொஞ்சுறோமோ, அதே மாதிரி பாரதிதாசன் குழந்தைய போல தமிழ கொஞ்சிருக்காரு. அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். அதாவது என்ன சொல்றாங்க? தமிழுக்கு அமுதம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கான். அந்த தமிழ் எங்களுடைய உயிருக்கு நேரானது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ங்கிறது அமுது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தமிழ் எங்களோட உயிருக்கு நிகரானதுன்னு சொல்றாங்க. அடுத்தது தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பெயர் இருக்கு. தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த தமிழ் வந்து சமூகத்துடைய விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் இருக்கு, நிலவுன்னு ஒரு பேர் இருக்கு, மனம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பெயர்கள் தமிழுக்கு வந்து இவர் சொல்றாரு. இந்த மனம்னு பேர் சொல்லிட்டு, இந்த தமிழ் எங்களோட வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பொருள் வரும். அதை கீழே கொடுத்திருப்பாங்க. இந்த லைனை கொடுத்துட்டு நிருமித்தங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டு அதையும் நம்ம கிட்ட கொஸ்டினா கேட்கலாம். புரியுதா? சோ அப்போ அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதுல எதை கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னா, தமிழ் அதாவது இளமைக்கு என்னது? பால். புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து அறிவுக்கு தோல், வைரத்தின் வாள், கவிதைக்கு வாள். அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். இத வந்து மேட்சிட்ல கேட்டுடலாம். புரியுதா? இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். அடுத்து நிர்மித்தனா உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதினா சோர்வு. ஓகேவா? விளைவுனா எனது விளைச்சல். இப்ப நெல் விளைச்சல் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அப்ப விளைச்சல்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து டைரக்டா அவரை பத்தி போயிடலாம். டைரக்டா பாரதிதாசன் பத்தி என்ன சொல்றாங்க? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுப்புரத்தின தாசன் அல்லது சுப்புரத்தினம். இவர் ஏன் தன்னோட பெயரை சுப்புரத்தினம்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னா, பாரதியார் மீது அவர் மீதும் அவருடைய கவிதைகள் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியுள்ளார். அப்போ யாரு தன்னோட கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக கொண்டு பாடினாங்கன்னா பாரதிதாசன். இதை கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்? இத கொஸ்டினா கேட்பாங்க. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இதையும் கொஸ்டினா கேட்பாங்க. புரியுதா? இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுலயும் இதுல புரட்சி கவி அப்படின்னு இவரை யார் சொன்னதுன்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. புரட்சி கவிங்கிற பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்ததுன்னா அறிஞர் அண்ணா. பாவேந்தர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது பெரியார். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. புரட்சி கவிங்கிற பட்டம் இவருக்கு கொடுத்தது யாருன்னா அறிஞர் அண்ணா. பாவேந்தர்ங்கிற பட்டத்தை கொடுத்தது பெரியார்.
அடுத்தது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அப்போ இத கொஸ்டினா கேட்கலாம். எது? இன்பத்தமிழ். நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட இன்பத்தமிழ் அப்படிங்கிறது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. புரியுதா? இன்பத்தமிழ்ங்கிற பாடல் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து அப்படியே கீழ பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சாகணும். விட்டு போயிடக்கூடாது. என்னது? தமிழே உயிரே வணக்கம். இங்க இருக்கு பாத்தீங்களா? தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு இந்த பாடல் பாடினது யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ காசி ஆனந்தன், கா சச்சிதானந்தன் இப்படி பேரை வந்து ரிலேட்டபிளாவே கொடுப்பாங்க. அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. காசி ஆனந்தன் அப்படிங்கிறது. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு, இது வந்து எந்த யாருடைய பாடல் அப்படின்னு கேட்கலாம். இல்ல இதோட ஆசிரியர் யாரு? இந்த மாதிரி எப்படி வேணா கேட்கலாம். அப்படி கேட்டா எழுத தெரியணும். ஓகேவா? காசி ஆனந்தன். அடுத்தது இப்போ இந்த பாடல் படிச்சிருந்தோம்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னா இந்த விஷயம் புரியும். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும்னா சமூகம் அமைய வேண்டும். நாடு முழுவதும் வேலை அதாவது நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்கும்? வேலை செஞ்சு களைச்சு போனவங்களுக்கு அசதியா இருக்கும். நிலவு கூட்டல் என்றுனா நிலவென்று ஆப்ஷன் பி. தமிழ் கூட்டல் எங்கள்னா தமிழெங்கள் அதுவும் ஆப்ஷன் பி. அமுது கூட்டல் என்று அமுது என்று ஆப்ஷன் அமுது கூட்டல் என்று அதுவும் பி. செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ஆப்ஷன் ஏ. விளைவுக்கு என்னது? நான் சொன்னேன் இல்லையா இது மேட்ச்ல கேட்பாங்கன்னு லாஸ்ட் 4 லைன்ல இருந்து. அப்ப விளைவுக்கு என்ன வரும்? நீர். விளைச்சலுக்கு நீர் வேணும். அறிவுக்கு என்ன வேணும்? அறிவுக்கு என்ன வேணும்னா தோல் வேணும். இளமைக்கு பால் வேணும். புலவருக்கு வேல் வேணும். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து தமிழ் கும்மி. இது வந்து எழுதுனது யாருன்னா பெருஞ்சித்திரனார் பாடியிருப்பார். தமிழ் கும்மிங்கிறது யார் பாடியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பெருஞ்சித்திரனார். அதுக்கடுத்து கூட்டம் கூட்டமாக கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். இது நுழையும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒன்றும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இடங்கள் அது இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே இந்த பாடல் வந்து பார்ப்போம். கும்மிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பா பெருஞ்சித்திரனார்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு ஒரு தடவை வந்து இதை படிச்சு பார்த்தலாம். அது இல்லாமையும் கூட சில லைன்ஸ் இருக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காலப்பகுதி ரொம்ப காலமா அதாவது எப்படி சொல்லலாம்னா போன ஜென்மம் அப்படிலாம் சொல்றோம்ல அதுதான் ஊழி. நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு அதுக்கு பொருள். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்னு எதை சொல்றாரு? தமிழ் மொழிய சொல்றாரு. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படிங்கிறாரு தமிழ் மொழியை புகழ்ந்து. அப்போ இதை பாடினது யாருன்னா பெருஞ்சித்திரனார். எந்த லைனை வேணாலும் கொடுத்து கேட்கலாம். நான் சொல்றது படி பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் இந்த லைன் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து வேற எது கேட்கலாம் அப்படின்னா ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதும். இந்த 4 லைன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தது மேக்சிமம் வாய்ப்பு இல்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு. அதனால ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மத்த லைன் கேட்கலாம். பட் எப்படி கேட்கலாம்னா கீழே 4 பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆழிப்பெருக்கு எந்த லைன்ல இருக்கோ அந்த லைனை கொடுத்துட்டு அதுல அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அது அப்படி வேணா கேட்கலாமே தவிர பாடல் வரி எந்த ஆசிரியருடைய அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த 4 லைன் தான். நடுவுல இருக்கிற 4 லைன் மட்டும்தான். வேற எதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஓகேவா? அப்ப ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள். மேதினின்னா உலகம். ஆழிப்பெருக்குன்னா எனது ஆழி பெருக்கெடுத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆழினா கடல், பெருக்கு அப்படின்னா அது வந்து அதிகமா வந்து வந்துருச்சு வெளியே தண்ணி அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா உள்ளத்திலே பூட்டி வச்சுக்கிறது. அதுதான் உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து யார வந்து கும்மி கொட்டுங்கன்னு சொல்றாரு? இளம் பெண்களை. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாரதிதாசன் பத்தி நம்ம முன்ன பார்த்தோம். பட் டீப்பா நம்ம பார்க்கல. புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். டீப்பா நம்ம தனியா பார்த்துக்கலாம்.
பாரதியார், பாரதிதாசன் தனியாவே நான் ஒரு கிளாஸ் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் எல்லார பத்தியும் தனியாவே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு புக்ல இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம், துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம்னு சொல்லலாம். ஓகேவா? இவர் வந்து பாவலரேறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு சிறப்பு பெயர் என்ன இருக்கு அப்படின்னா பாவலரேறு. இவர் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியர் முதலான நூல்களை எழுதியிருக்காரு. இது இல்லாம இன்னும் நிறைய நூல் இருக்கு. பட் இந்த புத்தகத்துல இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேவா? இது மட்டும்தான் இவருடைய நூல்கள். அதாவது இந்த இடத்துல. பட் இந்த ஒரு 3 விஷயம் குடுத்திருக்கான் பாருங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது வந்து நூல் கிடையாது. இது இதழ், நியூஸ் பேப்பர். அவரு நடத்தின நியூஸ் பேப்பர் தான் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்ங்கிறது. அத நூல்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பெருஞ்சித்திரனாருடைய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, தென்மொழி அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப தென்மொழிங்கிறது என்னது? அதுதான் இதுல தப்பு. ஏன்னா தென்மொழிங்கிறது அவரோட தான். ஆனா அவரோட நியூஸ் பேப்பர் இதழ் தான் என்னது? தென்மொழிங்கிறது. அப்போ இது வந்து நூல் கிடையாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கணும். சோ எப்படி வேணா உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணலாம். அடுத்தது, தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு அப்படின்னா, அது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த லைன வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பாவலரேறுங்கிற சிறப்புன்னு குடுத்திருக்காங்கல்ல, யாருக்கெல்லாம் பாவலரேறுங்கிற பட்டம் குடுப்பாங்க அப்படின்னா, தமிழ் மொழியில ஒரு 4 விஷயம் இருக்கு. அந்த 4 விஷயங்கள்லயும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த பட்டத்த குடுப்பாங்க. அது என்னங்கிறது நம்ம ஒரு 7த், 8த் புக்ல போம்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அத அங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது. இந்த பாடல் குடுத்திருக்காங்க இல்லையா இங்க. என்னது? தமிழ் கும்மி அப்படிங்கிறது. இந்த தமிழ் கும்மிங்கிறது எந்த நூல்ல இருக்கு? இவருடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தமிழ் கும்மிங்கிறத எடுத்திருக்காங்க. அப்போ கனிச்சாறுங்கிறது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னா, 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு சொல்றாங்க. கனிச்சாறுங்கிறது மொத்தமா எத்தனை தொகுதிகள்னா, 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. தமிழ் கும்மி எந்த நூல்ல இருக்குன்னா, கனிச்சாறு. இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளா வெளிவந்திருக்குன்னா, மொத்தம் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அதுக்கு அடுத்து கீழ பாருங்க. அடுத்து அதே மாரி முன்னாடி ஒண்ணு பார்த்தோமா, அதே மாரி இங்கேயும் இருக்கு பாருங்க. வாணிதாசனுடைய ஒரு பாட்டு குடுத்திருக்காங்க. "வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி" அப்படிங்கிறாங்க. அது சொன்னது யாருன்னா வாணிதாசன். அப்போ தோன்றி தோன்றி அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா என்னது? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி. அவர் என்ன பண்ணாரு? தோண்டி தோண்டி கீழ போயிட்டாரு. மேல வாணி அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப வாணி, மேல வாணினா வாணி சொன்னார் இத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாணிதாசன். ஈஸியா இருக்கும். சோ மறக்காது அதுக்காக. அடுத்தது. தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டிருக்கும். பாடி இருக்கும் கிடையாது. பாட்டிருக்கும். ஏ. 8 கூட்டல் திசைனா 8 திசை. ஓகேவா? இதுதான் இதோடைய ஆன்சர்ஸ். அடுத்த பேஜ். இது என்னது? வளர்தமிழ். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது. இதுல இருந்து நம்ம ரொம்ப டீப்பாவே கவனிக்கணும். பார்த்துக்கோங்க. நுழையும் முன் என்ன சொல்றாங்க? மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது. நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலகச் செம்மொழிகளுக்குள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு கீழ என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்போ என்ன சொல்றாங்க? மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் வந்து சைகை மூலமா பேச ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஓவியம் மூலமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்து வந்து சைகை மூலமா, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஒலி மூலமா, அதுக்கப்புறம் வந்து பேச்சுங்கிறது ஒண்ணு பிற்காலத்துல உருவாகுது. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும், மேம்படுத்தியும் காட்டுவது டேஷ் அப்படின்னா மொழி. இத கூட ஒரு டைம் கொஸ்டினா பார்த்தேன் நானு. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும், மேம்படுத்தியும் காட்டுறது எதுன்னா அது மொழிதான். ஏன்னா மற்ற எந்த உயிரினத்துக்கும் வந்து பேச்சு திறமைன்னு கிடையாது. பேச முடியாது. மனுஷன தவிர. அததான் சொல்ல வராங்க. மொழி நாம் சிந்திக்க உதவுது. சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுது.
பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழிதான். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உலகத்துல எவ்வளவு மொழி இருக்குன்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? உலகத்துல எவ்வளவு மொழி இருக்குன்றாங்க? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல. அதுல சில மொழிகளுக்கு மட்டும் தான் பேச்சு வடிவமும், எழுத்து வடிவமும் இருக்குன்னு சொல்றாங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண, இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் அப்படின்னா, அது மிகச்சிலதா இருக்கு. நெறையலாம் கிடையாதுன்றாங்க. அதுல செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள் மட்டும் தான். தமிழ் மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ தமிழ் இலக்கியங்கள்ங்கிறது இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. இப்போ பல மொழிகள் கற்ற கவிஞரான பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் மொழியை புகழ்ந்து பாடுறாரு. என்னன்னு புகழ்ந்து பாடுறாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இத இந்த லைன குடுத்துட்டு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற அடிகளை கூறியவர் யார்? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பாரதியார். இப்படி கேட்டா பாரதியார்ன்னு எழுதிடுவீங்க. இப்பாடல் அடியில் பாரதியார் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டாருன்னா, கீழ இருக்கு பாருங்க ஒரு லைனு. தமிழ் மொழியின் இனிமையை வியந்து குறிப்பிடுகிறார். அதுதான் அதுக்கான ஆன்சர். தமிழ் மொழியுடைய இனிமை. புரியுதா? இதுக்கான ஆன்சர் என்ன? தமிழ் மொழியுடைய இனிமையை புகழ்ந்து பாராட்டுறாரு அப்படிங்கிறது தெரியணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற லைனு எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, தமிழ் மொழியோட இனிமையை புகழ்ந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அதுக்கடுத்து மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அப்படின்னு இந்த பாடல் யார் பாடுனதுன்னு கேட்டாங்கன்னா, இதுவும் பாரதியார் அப்படின்னு தெரிஞ்சா போதும். பட் இதுல இன்னொரு டைப்ல எப்படி கேட்கலாம் கொஸ்டின் அப்படின்னா, இதுல பாரதியார் எத மீன் பண்றாரு அப்படின்னு கேட்கலாம். இந்த லைன்ல பாரத தாயின் தொன்மைய பத்தி பேசுறாரு. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்த லைன்ல தமிழ் மொழியோட இனிமைய பத்தி பேசுறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு. பட் இதுல என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த லைன்ல பாரத தாயின் தொன்மைய பத்தி பேசுறாரு. புரியுதா? எங்க எத பத்தி பேசுறாருன்னு? அதையும் கொஸ்டினா கேட்கலாம். அதுக்கடுத்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, கீழ அப்படியே வாங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல எது உருவாயிருக்கலாம்னா, இலக்கியம் தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இலக்கியம் உருவானதுனால தான் அதற்கான இலக்கண விதிகள் உருவாயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத வச்சு சொல்லும்போது, தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல பத்தி பேசுறாங்க. தொல்காப்பியம்னா முதல்ல உருவான இலக்கண நூல். அது ஒரு நூல். அந்த நூல வச்சுதான் இலக்கணம் பிற்காலத்துல உருவாயிருக்கு. தொல்காப்பியம்ங்கிற நூல வச்சு. அப்போ தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடியே பல வகையான இலக்கிய நூல்கள் தமிழ்ல இருந்திருக்கலாம் இல்ல? அப்போ எந்த அளவுக்கு தொன்மையான ஒரு நூல் தமிழ் மொழி, அ தம் எவ்ளோ தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழி அப்படிங்கிற மாரி இதுல குடுத்திருப்பாங்க. ஓகே. அப்போ தமிழ் மொழிங்கிறது ரொம்ப எளிமையானது தான். அது வந்து கடினம் கிடையாது அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா கூட்டி ஒழித்தாலே தமிழ் மொழிய வந்து ஈஸியா படிச்சுக்கலாம்ன்னு சொல்றாங்க பாருங்க. தமிழ் மொழிய வந்து இடஞ்சுழி, வலஞ்சுழி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. வலஞ்சுழி எழுத்துனா என்ன? இடஞ்சுழி. அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்ம எழுதும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். 2 டைப்ல கண்டுபிடிக்கலாம் இத. ஒண்ணு வந்து ஷார்ட்கட் மெத்தட், இன்னொன்னு டைரக்ட் மெத்தட். டைரக்ட்டா இத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வலஞ்சுழி எழுத்துனா நமக்கு தெரியும். எழுதும்போதே அந்த உணர்வு நமக்கு இருக்கும். ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இடஞ்சுழி எழுத்துனா இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். இன்னொரு டைப் எப்படின்னா, வலஞ்சுழி எழுத்தெல்லாம் முட்ட போட்டு ஆரம்பிக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இடஞ்சுழினா கோடு போட்டு ஆரம்பிக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. இப்போ வலஞ்சுழி எழுத்துக்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு ஆ, ஏ, ஔ. அதுக்கப்புறம் யா இப்படி குடுத்தா நமக்கு தெரியும். ஆ, ஏ, ஔ 3மே முட்டை போட்டு தான் ஆரம்பிப்போம். மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்க டா, யா, லாலாம் நம்ம எப்படி கோடு போட்டு தான் ஆரம்பிப்போம். புரியுதா? அந்த மாரி. சோ இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மெத்தட். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற சொல்லு முதல்ல எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னா தொல்காப்பியம். அதுக்கு அதோட லைன்ஸ் தான் இங்க குடுத்திருக்காங்க. தமிழென் கிளவியும் அதனோர் அற்றே அப்படிங்கிறது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு டைரக்ட்டா இந்த பாடல் வரியையும் கொஸ்டினா கேட்கலாம். இல்லன்னா இதுல தமிழ் அப்படிங்கிற வார்த்தைய அண்டர்லைன் பண்ணிட்டு, இது முதல்ல இடம்பெற்ற நூல் எதுன்னா, அது தொல்காப்பியம் அப்படின்னும் கேட்கலாம். இல்ல டைரக்ட்டா தமிழ் என்ற
எழுத்து வந்து எந்த நூல்ல முதல்ல எடுத்தாளப்பட்டிருக்குன்னு கேட்டாலும் தொல்காப்பியம். எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். பட் இந்த 3 பாக்ஸையும் கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வஞ்சிக்காண்டம்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின். இந்த வரிய கொடுத்தும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா அப்பர் தேவாரம் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்று. அதாவது தேவாரத்துல அப்பர் பாடிய தேவாரம் இருக்கும் இல்லையா, அதுல இடம்பெற்றிருக்கு. அதாவது அப்பர் பாடிய தேவாரம் அப்படின்னா நடுவுல இருக்கிற 4, 5, 6 அதுல வரக்கூடிய தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வார்த்தையில இருக்குன்னு சொல்றாங்க அந்த லைன்ல. அடுத்து சீர்மை மொழி. தமிழ்ங்கிறது சீர்மை மிக்க மொழின்னு சொல்றாங்க. சீர்மைனா என்னது? ஒழுங்குபடுத்தப்பட்டது. அப்போ சீர்மை என்பது எதை குறிக்குதுன்னா ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, திணைய நம்ம எப்படி பிரிக்கிறோம்? உயர்திணை, அஃறிணை அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ தமிழ்ல சீர்மை மிக்க மொழின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. இப்போ உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தாழ்திணை அதுக்கு வந்து எதிர்ச்சொல்லா எத சொல்லலாம்? தாழ்திணைன்னு தானே சொல்லணும் எதிர்ச்சொல்லு. ஆனா ஏன் நம்ம அஃறிணைன்னு சொல்றோம்? அதாவது அல் கூட்டல் திணை. அப்படி பிரிக்கும்போது அல் கூட்டல் திணை. அல் அப்படின்னா அல்லாத அப்படின்னு மீனிங். அப்போ உயர்வு அல்லாத திணை தான் அஃறிணை அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான கோணத்துல போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க நமக்கு. அதனாலதான் இது சீர்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாகற்காய்ங்கிறது கசப்பு சுவை தானே இருக்கு. அப்ப அதை கசப்பு காய்ன்னு தானே சொல்லணும். ஏன் அதை இனிப்பு அதை வந்து பாகற்காய்ன்னு சொல்றோம்? பாகற்காய் பிரிச்சதுன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அப்ப பாகுன்னா இனிப்பு, அல்னா அல்லாத, காய்னா நமக்கு தெரியும். அப்ப பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னா பாகு அல்லாத காய். அதாவது இனிப்பு அல்லாத காய். அதுதான் கசப்பு காய். அதுதான் பாகற்காய். இப்போ புரியுதா? அந்த எந்த அளவுக்கு தமிழ் மொழி சீர்மை மிக்க மொழி அப்படிங்கறத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த பிரித்தெழுதுக இது வரைக்கும் 10 எக்ஸாம்ஸ்க்கு மேல குறைஞ்சபட்சம் கேட்டிருப்பாங்க. பாகற்காய் பிரித்தெழுதுக, பாகற்காய் பிரித்தெழுதுகன்னு. பல எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் பிரிச்சு எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அக்ரிணையும் பல டைம் கேட்டாங்க. அல் கூட்டல் திணை. அப்ப இது ரெண்டையும் கண்டிப்பா எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது பிரித்தெழுதுகளை. ஓகேவா? அடுத்தது போயிடலாம். அடுத்தது என்னது? வளமை மொழி. இதுல என்ன சொல்றாங்க? தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்ததுதான் தமிழ் மொழி. 8 தொகை இருக்கு, 10 பாட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து சங்க இலக்கியங்களை கொண்டது. கரெக்ட் தானே? சங்க இலக்கியங்கிறது 8 தொகையும் 10 பாட்டும் மட்டும்தான். அதான் 17 மேற்கணக்கு நூல்னு சொல்றோம். அடுத்து திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள் அப்படின்னு சொல்றோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள், அதுவும் இரட்டை காப்பியம்னு சொல்றோம். இவ்வாறு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நூல் தான் தமிழ் மொழி. இந்த மாதிரி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழிங்கிறது சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியோட சிறப்புன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பூ வந்து எப்படி சொல்றது? மொட்டு வைக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அது மலர்ந்து அது காஞ்சி போய் கீழே விழுகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 7 பேர் இருக்கான். அப்போ தமிழ் மொழி எந்த அளவுக்கு சொல்வளம் மிக்கதுன்னு சொல்றாங்கன்னு பாருங்களேன். அப்ப பூவுடைய 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அப்படின்னா தமிழ் மொழிங்கிறது மிகவும் பழமையான மிகவும் சிறப்பான ஒரு மொழிதான். தொன்மையான சிறந்த மொழி அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. தமிழ் மொழியில ஒரே எழுத்து கூட இப்ப வந்து தா அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. தி அப்படின்னா ஒரு மீனிங் இருக்கு. அப்போ ஒரு எழுத்துக்கு பல பொருளும் இருக்கு, ஒரு பொருளும் இருக்கு. புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. மா அப்படிங்கிற ஒரு நெடில் சொல்லுக்கு சில பொருட்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்னெல்லாம் பொருள் இருக்கலாம் அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த எல்லா பொருளும் மாங்கிற ஒரே ஒரு அந்த ஓர் எழுத்து சொல்லுக்கு மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இத கொஸ்டினா கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கண்டிப்பா கேட்கலாம். மா என்னும் ஓரெழுத்து சொல்லுக்கு பொருந்தாத பொருள் யாது? அப்படின்னு கேட்டு, இதுல இருந்து ஒரு 3 ஆப்ஷன வச்சுட்டு, 4வது ஆப்ஷனா வந்து கொடுத்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அது இல்லங்கிறத உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியணும். புரியுதா? அந்த ஒரு விஷயத்துல நீங்க கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு அடுத்து கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பேரும் உண்டு. கரெக்ட் தானே? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ். அப்ப ஏன் அத இயல், இசை, நாடகம்னு சொல்றோங்கிறத குடுத்திருக்காங்க பாருங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டா உள்ளத்தை மகிழ்விக்குது இல்ல? அதான் சொல்ல வராங்க. நாடகத் தமிழ்னா டான்ஸ் ஆடுறதுங்கிறது என்னது? உணர்வுலயே கலந்து போய் வாழ்வோட நிறை குறைகளை சுட்டிக்காட்டுறது நாடகத் தமிழ். புரியுதா? அப்போ நாடகம்னா என்னது? உணர்வுல கலந்துரும். அதனால தான் நம்ம எழுந்து டான்ஸ் ஆடுறோம்.
அதுதான் நாடகத் தமிழ். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இது எல்லாமே தமிழ் கவிதை வடிவங்கள். செய்யுள்ங்கிறது கவிதை மாதிரி தானே இருக்கு. கவிதைங்கிறது அதுதான். புதுக்கவிதை அதுதான். துளிப்பானாலும் கவிதையுடைய பெயர் தான் துளிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாம் என்னது? உரைநடை வடிவங்கள். இதெல்லாம் வந்து கவிதை கிடையாது. இதெல்லாம் உரைநடைகள். அப்ப அது தெரியணும். எது கவிதை நூல்கள், எதெல்லாம் கவிதை வடிவங்கள், எதெல்லாம் உரைநடை வடிவம். அது கிளியரா தெரியணும். அடுத்தது தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ். இது வந்து புதுதா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ். அறிவியல் தமிழ், கணினி தமிழ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. தெரிந்து கொள்வோம். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இத கேட்பாங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதெல்லாம் என்ன வகைகள்? அதோட தாவர இலை பெயர்கள் என்னதுன்னா இலை. அதான் ஆல மரத்து இலை, அரச மரத்து இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை இப்படிலாம் சொல்றோம்ல. அந்த இலை அதோட இலை பெயர்கள் என்ன? அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அப்ப இது 3த்துக்கும் கீரைங்கிறது வரும். அருகம்புல்லு, கோரப்புல்லு எல்லாம் சொல்றோமா? நெருத்தாளு, வரகுத்தாளு, கேழ்வரகுத்தாளு அப்படிலாம் சொல்லுவோம்ல. மல்லித்தலை, சப்பாத்தி கள்ளி, சப்பாத்தி கள்ளிங்கிறத மடல்னு சொல்லலாம். தாளைனாலும் மடல்னு சொல்லலாம். கரும்பு தோகை, நாணர் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகங்கூந்தல் அப்படிலாம் சொல்லுவோம். அப்ப கமுகுனா பாக்கு அப்படின்னு வரும். அடுத்து என்னது? புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்ல வந்து புதிய மொழி இருக்கு. அது வந்து இணையம்னா என்னது? அதாவது நெட்ட சொல்றோம் இல்லையா? அது. அதுக்கடுத்து முகநூல்னா Facebook, புலனம்னா WhatsApp, குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், செயலின்னா ஆப், தொடுதிரைனா டச் ஸ்கிரீன். இந்த மாதிரிலாம் பல வகையான விஷயங்கள் தமிழ்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. செய்தித்தாள், நியூஸ் பேப்பர், வானொலி, ரேடியோ, தொலைக்காட்சினா டெலிவிஷன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இங்க ஒரு பாயிண்ட் குடுத்திருக்காங்க பாருங்க. இது நெறைய பேருக்கு அது தெரியாது எக்ஸாக்ட்டா. மொழியை இங்க பாருங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால், அது டேஷ் அடிப்படையில் இருக்க வேண்டும். வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எண்களின் அடிப்படையில இருக்கணும். ரொம்ப முக்கியமான லைனு. அத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால், அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்னா, எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான் இது. இதுக்கப்புறம் இந்த தமிழ் எண்களை அறிவோம் இருக்குல்ல. 1ன்னா க, 2ன்னா உ, 3ன்னா ங. அது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து இது. இதுல பாருங்க. இதுல நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். அதுக்கேத்த மாரி படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் இது. கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது எந்தெந்த சொல் வந்து எந்த நூல்ல முதல்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது இதுல குடுத்திருப்பாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். சோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேளாண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேளாண்மை தான் நமக்கு கதி. கரெக்ட் தானே? வேளாண்மை தான் நமக்கு கதி. அப்ப கான்னா கலித்தொகை, தீன்னா திருக்குறள். அதான் கதி. வேளாண்மைக்கு கதி கலித்தொகையும் திருக்குறளும். புரியுதா? வேளாண்மைனா கதி. கலித்தொகை திருக்குறள். கான்னா கலித்தொகை, தீன்னா திருக்குறள். அடுத்து உழவர். உழவன் யாரு? நல்லவன். அப்ப நான்னா நற்றிணை. உழவன்னா நல்லவன், நான்னா நற்றிணை. இப்போ அனிமல்ஸோட பேர் வருதா? எங்கெல்லாம் அனிமல்ஸோட பேர் வருது பாருங்க. 3வது பாம்பு, 5வது முதலை, அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு? மீன் 13வது. அதுக்கு அடுத்து வந்து அவ்வளவுதானா? 3 தான் இருக்கா? இது எல்லாமே என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பாம்பு, முதலை, மீன் இது எல்லாமே என்ன ஆன்ஸர் குடுத்திருக்காங்க? குறுந்தொகை. அப்போ அனிமல்ஸோட பேர்லாம் எந்த நூல்ல இருக்கு அப்டின்னா, குறுந்தொகையில குடுத்திருக்காங்க. அது கூட செய்யுங்கிற ஒரு வார்த்தைய ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சமச்சீரர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் செய்யி அப்டின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே இந்த 4 வேர்டும் எந்த நூல்ல இருக்கு அப்டின்னு கேட்டாங்கன்னா, குறுந்தொகையில இருக்கு. ஓகேவா? இப்ப வேளாண்மை ஞாபகம் வச்சுக்கலாம், உழவர் ஞாபகம் வச்சுக்கலாம், அனிமல்ஸோட ஞாபகம் வந்தா அது வந்து குறுந்தொகை. இது எல்லாமே நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. ஓகேவா? அடுத்தது. இப்ப பாருங்க. வெள்ளம். வெள்ளம்னா பதிற்று பத்து. ஓகேவா? பதிற்று பத்துன்னா வெள்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒண்ணுதான் பதிற்று பத்துனாலே அது ஒண்ணுதான் வரும். வெள்ளம் வந்து பதிற்று பத்து. அது மறக்கக்கூடாது. தனியாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, கோடை மருந்து. கோடை காலத்துல நம்ம வந்து மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடையும், மருந்தும். இது 2 மட்டும் அகநானூறு. வேற எதுவுமே அகநானூறு வராது. இது 2 தான் வரும் அகநானூறுல. கோடை காலத்துல மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறு. ஓகேவா? கோடை காலத்துல மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுதான் அகநானூறு. அதுக்கு அடுத்து மீதி எந்த வார்த்தை வந்தாலும்
ஒன்லி என்னது தொல்காப்பியம். அது இல்லாம திருக்குறள் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு. அரசுங்கிற வார்த்தை திருக்குறள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசு அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல்ல எங்கன்னா திருக்குறள். மீதி எந்த வார்த்தை கேட்டாலும் என்னது தொல்காப்பியம் மட்டும்தான். அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டேன். பார்னா பெரும்பானாற்றுப்படை. பார்னா பெரும்பானாற்றுப்படை. பாவரிசையிலே இருக்கு பாருங்க. பார்னா பெரும்பானாற்றுப்படை. மீதி எல்லாமே ஒன்லி தொல்காப்பியம். அவ்வளவுதான். இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மைக்கு கதி கலித்தொகை திருக்குறள், உழவர்னா நல்லவர் நற்றிணை, அனிமல் நேம் பாம்பு முதலை மீன்லாம் வந்து அது வந்து குறுந்தொகை, வெள்ளம்னா பதிற்று பத்து, கோடைனா அகநானூறு. அதாவது கோடை காலத்துல மருந்து சாப்பிடணும். அது ரெண்டுமே அகநானூறு. அதுக்கப்புறம் வந்து அரசுனா திருக்குறள், பாருனா பெரும்பானாற்றுப்படை. மீதி எந்த வார்த்தையை கொடுத்து கேட்டாலும் தொல்காப்பியம். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த இந்த பாக்ஸ் இவ்வளவுதான். அதுக்கடுத்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஒரு சினிமா பாடல் கூட சொல்லப் போனா. என்னது? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும். சோ இந்த பாட்டு வந்து ஒரு சினிமா பாட்டு தான். இது எழுதுனது யாருன்னா அறிவுமதி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தொன்மைனா என்னது? தொன்மைனா பழமை. இடப்புறம்னா இடம் இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம் இடப்புறம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீர் இளமை. இது வந்து சீர் இளமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. ஆக்சுவலி இன்னொரு புக்ல இது எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா சீர் கூட்டல் இளமைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்தா அது வந்து ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். இந்த இடத்துல வந்து மாத்திட்டாங்க. ஏ ஆப்ஷன்ல இருந்துச்சு அது. அதை மாத்திட்டாங்க இப்போ. சீர்மை கூட்டல் இளமை. ஓகேவா? இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னா என்னது? சிலப்பதிகாரம். சிலம்பதிகாரம்னு எழுதிடாதீங்க. சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ். கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினது யாரு? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். பாரதியாரா? பாரதிதாசன். பாரதிதாசன் தானே தமிழை வந்து பல வகைகள்ல புகழ்ந்திருப்பாரு. சாரி இந்த இடத்துல வந்து இது பாரதி யார். தமிழ் மொழி போல் இது வந்து அந்த லெசன்ல படிச்சிருப்போம். பாடல் கிடையாது. இது வந்து லெசன்ல படிச்சிருப்போம். பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அதுக்கு அடுத்து மா அப்படின்னா என்னது? சொல்லி விலங்கு மட்டும்தான் இதுல கரெக்ட். மீதி மூணுமே தப்பு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னன்னா மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் இருக்க வேண்டும். சொன்னா நான் இம்பார்ட்டன்ட் எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சாலே போதுமானது. அடுத்தது போயிடலாம். அடுத்தது என்னது? கனவு பலித்தது. கடிதம். இந்த கடிதம்ல இங்க இருந்துதான் முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் முக்கியம் கிடையாது. இதுல எங்க இருந்தெல்லாம் முக்கியம் பாப்போமா? வாங்க பாப்போம். இதுல என்ன சொல்றாங்க? இந்த பேராகிராஃப் முக்கியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது உலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். அப்போ 5ம் என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்ததுதான் உலகம்ங்கிறத எந்த நூல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உலக உயிர்களை வகைப்படுத்தியது யாருன்னா தொல்காப்பியர். வகைப்படுத்திய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்றாங்க? இந்த பேராகிராஃப். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான இந்த அறிவியல் உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து என்னவாகும்? மழையாக பொழியும். கரெக்டா? இந்த லைனை கொடுத்துட்டு இந்த அறிவியல் உண்மையை விளக்கும் நூல்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை. இந்த 5 நூல்கள் மட்டும்தான் இந்த உண்மையை சொல்லுது. வேற ஏதாவது ஒரு நூலை மென்ஷன் பண்ணாங்கன்னா 4 ஆப்ஷன்ல அது இல்லங்கிறது செலக்ட் பண்ண தெரியணும். புரியுதா? அதுக்கு அடுத்து திரவ பொருள்களை இந்த வரி திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை யார் சொன்னாங்கன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை குறிப்பிட்டது யாருன்னா, அது ஔவையார். அதுதான் ஒரு பாடலாவே சொல்லியிருக்காங்க. "ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி" அப்படின்ற பாடல்ல குடுத்திருக்காங்க. அப்ப இந்த பாடல் வரி குடுத்து யாரோடதுன்னு கேட்டா ஔவையார். இல்ல டைரக்ட்டா திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிட்டது யாருன்னு கேட்டாலும் ஔவையார் அப்படிங்கிறத எழுத தெரியணும். அதுக்கு அடுத்து அடுத்த பாயிண்ட் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? "போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி டேஷ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது." அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது பதிற்று 10. போர்க்களத்துல மார்பில் புண்படக்கூடிய ஒரு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசினா பதிற்று 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அதோட பாடல் வரி. அப்படியே அது ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா, அதோட பாடல் இருக்கும். "நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு" 3வது பாக்ஸ் பாருங்க. அதுதான் வந்து இதோடைய பாடல் வரி. அப்ப இந்த பாடல் வரிய குடுத்து கேட்டாலும் பதிற்று 10 தான். இந்த கான்செப்ட்ட குடுத்து கேட்டாலும் பதிற்று 10 தான். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? "சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி டேஷ் என்னும் நூலில் காணப்படுது." அப்படின்னா நற்றிணை. நரம்புனா நற்றிணை. நான் வருது பாருங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அப்ப "கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர்" அப்படிங்கிற ஒரு லைன் குடுத்திருக்காங்க பாடல் வரியில. லாஸ்ட் பாக்ஸ். அதுவும் நற்றிணை. அதுதான் இதோடைய பாடல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வார்த்தைகள். புரியுதா? சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தயாரா இருக்கணும். அப்ப மேல இருக்கிற 2 பாக்ஸ் என்னது? "நிலம், தீ, நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்." மேல படிச்சிருப்போம்ல ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் பாடல் வரி தொல்காப்பியம். "கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி" கார் 40ல சொல்லப்பட்ட ஒரு பாடல் வரி. அடுத்தது, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை கீழ பாருங்க லாஸ்ட் பேரா. தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்த சொன்னது யாருன்னா, ஃபர்ஸ்ட் கலீலியோ தான். அந்த கருத்த ஒரு நூல்ல குறிப்பிட்டது யாருன்னா, கபிலர். திருவள்ளுவ மாலைங்கிற நூல்ல குறிப்பிட்டிருப்பாரு. ஓகேவா? திருவள்ளுவ மாலைங்கிற ஒரு நூல்ல குறிப்பிட்டிருப்பாரு. அந்த நூல்ல எப்படி சொல்றாரு? "தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால்" அப்படின்னு அந்த பாடல் வரி வரும் திருவள்ளுவ மாலையில. இது இந்த லைன குறித்து எந்த நூல்னு கேட்டா திருவள்ளுவ மாலை. ஆசிரியர் யாருன்னா கபிலர். இந்த இந்த ஒரு இதுல பாருங்க டயகிராம் குடுத்திருக்காங்க. ஒரு பையனும் பனைமரமும் இருக்கிற மாதிரி. அந்த ஒரு சின்ன பனித்துளியில அவன் பார்த்துட்டு இருக்கான். பனைமரத்தையே. அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? தமிழில் இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவரான மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கே. சிவன். இவங்க 3 பேர் தான் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஸ்ரோவுடைய தலைவர் டாக்டர் கே. சிவன் இருக்காரு இல்லையா? இந்த சிவன் வந்து எத்தனாவது தலைவர்னா 9வது தலைவர். இஸ்ரோவுடைய 9வது தலைவர் தான் கே. சிவன். அதுக்கடுத்து தமிழ் எழுத்துகளுடைய வகையும் தொகையும். என்னது? உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் வந்து 5 அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன? எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மொழியில இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல நம்ம எடுக்கலாம். எத்தனை? 5 வகைப்படும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? எழுத்திலக்கணம். எழுத்த பத்தி பார்க்குறாங்க இங்க. எழுத்துன்னா என்னது? ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அதுதான். ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும், வரி வடிவாக எழுதப்படுவதும். நீங்க கண்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது 2ம் சேர்ந்தது தான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? இங்க வரி வடிவா இருக்கிறதையும், அத பார்த்து நான் படிக்கும்போது ஒலி வடிவா வருது. அப்ப இது 2ம் சேரும்போது தான் அது எழுத்துங்கிற ஒரு பெயர் பெறுது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து உயிர் எழுத்துகள். இப்ப எழுத்த வந்து உயிர் எழுத்து, மெய் எழுத்து அப்படின்னும், அது அது வந்து தனியா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து உயிர்மெய் ஆயுதம் இந்த மாரி நெறைய வரும். ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து பார்க்கலாம். உயிரெழுத்துன்னா என்னது? ஆல இருந்து அக்கு வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள தான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து அக்க மட்டும் ஆயுத எழுத்துன்னு பிரிச்சுட்டு, மீதி இருக்கிற 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா காற்று. காற்று இல்லாம வாழ முடியுமா? அந்த மாதிரி இயல்பாக நம்மளுடைய வாயிலிருந்து காற்று வெளிப்படும் போதுதான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாயை திறக்கும் போது ஆ அப்படின்னு ஒண்ணும் ஆங்கிறது வாயை திறக்கிறதுனால பிறக்குது. உதடுகளை விரிக்கும் போது ஊ ஊ இதெல்லாமே பிரிக்குதா?
அதாவது இது வந்து உதட குவிக்கும் போது, உதடுகளை விரிக்கும் போது ஈங்கிறது உதடுகளை விரிக்கும் போது பிறக்குது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள்ல இருக்கிற 12 எழுத்துக்களும் நம்மளோட உதடுகளின் அசைவுனாலையும் காற்று வெளிப்படுவதனாலையும் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். புரியுதா? அதனாலதான் அதுக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. உயிருக்கு எப்படி காற்று முதன்மையோ அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கும் காற்று முதன்மையானது அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. புரியுதா? அப்போ இதுல குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன சொல்றாங்க? குறுகி ஒலிக்கக்கூடியதை வந்து குற்றெழுத்து அப்படின்னும், அதாவது குறில் எழுத்துனும், நீண்டு ஒலிக்கக்கூடியதை நெடில் எழுத்து அப்படின்னும் சொல்றாங்க. புரியுதா? இப்ப பாருங்க, குறுகி ஒலிக்கிறதுனா என்னது? ஆ, இ, உ, ஏ, ஓ அவ்வளவுதான். சீக்கிரமா ஒலிச்சு முடிஞ்சுச்சு. இது எல்லாமே ஒரு ஒரு மாத்திரை தான் வரும். மாத்திரைன்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் என்னது? நீண்டு ஒலிக்குதா? அதனால இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அத வந்து பார்ப்போம். அப்ப குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? நெடில் எழுத்து எத்தனை இருக்கு? குறில் எழுத்து 5 இருக்கு. நெடில் எழுத்து 7 இருக்கு. அததான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மொத்தமா 12 எழுத்துக்களும் சேர்ந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப மாத்திரைன்னா என்னன்னு பார்ப்போம். மாத்திரை அப்படின்னா, இப்போ ஒரு மாத்திரைங்கிறது நீங்க ஒரு ஒரு எழுத்த ஒரு கண் இமைக்கிற நேரத்திலயோ, இல்ல ஒரு கை நொடிக்கிற சவுண்ட் வருது இல்லையா? அதுக்குள்ளேயோ சொல்லி முடிக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து 1 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல டைம் இருக்குன்னா, அது 2 மாத்திரை. இப்ப குறில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவுனா என்னது? அப்படின்னு சொல்ட்டா, டக்குன்னு முடிஞ்சிருது. அப்ப அது 1 மாத்திரை. அப்படின்னும்போது அது நெடில் எழுத்து. அதுக்கு 2 மாத்திரை. புரியுதா? சோ அந்த டைமிங் அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அத பொறுத்து தான் மாத்திரையோட ஒலிப்பு முறை இருக்கு. அப்ப குறில் எழுத்துல வர்ற எல்லாத்துக்கும் 1 மாத்திரை குடுக்குறாங்க. நெடில் எழுத்துல வர்ற எல்லாருக்கும் 2 மாத்திரை குடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது உயிர் எழுத்து இதோட முடியுது. அப்போ மெய்யெழுத்து. அதுக்கு அடுத்து மெய்யெழுத்து வரும். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் என்னது? நம்ம தமிழ் எழுத்துக்கள். அதோட ஆயுத எழுத்து சேரும். இப்ப மெய்யெழுத்துக்கள். மெய்ங்கிறது என்னது? அப்போ உயிரெழுத்துக்கள் எப்படி காற்று வெளிப்படும் போது வருதோ, அதே மாரி மெய்யெழுத்துக்கள் வந்து உடலுடைய செயல்பாடுகள்னால வரும். புரியுதா? அப்போ க, ங, ச, ஞ, ட, ந, த, ப இப்படி சொல்லும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா? அதன் மூலமா தான் காற்று தேவையில்ல இதுக்கு. இதுக்கு என்ன தேவை? அதாவது எங்க இருந்து? நம்மளுடைய மார்புல இருந்து, இல்ல கழுத்துல இருந்து, இல்ல மூக்குல இருந்து, இல்ல தலையில இருந்து. அப்படிதான் ஒவ்வொரு எழுத்துக்களும் உருவாகும். பாருங்க, வல்லின எழுத்துக்கள். இக், இச், இட் இதெல்லாம் எங்க இருந்து வருது? யோசிச்சு பாருங்க. மெல்லின எழுத்துக்கள். இதெல்லாம் எங்க இருந்து வருது? மூக்கு. இடையின எழுத்துக்கள்னா இடையின எழுத்துக்கள்னும் போது கழுத்துல இருந்து வருது. வல்லின எழுத்துக்கள்னா இந்த மார்புல இருந்து வருது. அத நீங்க சொல்லி பார்க்கும்போது, இந்த உணர்ச்சியோட சொல்லும்போது அது கரெக்ட்டா வரும். அப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் இத 3ஆ பிரிச்சிருக்காங்க. எத பொறுத்து? அது எங்க இருந்து உச்சரிக்கிறோமோ அத பொறுத்து பிரிச்சிருக்காங்க. அப்போ மெய்யெழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவுங்கிறது வெறும் அரை மாத்திரை தான். ஏன்னா, அப்படின்னு சொன்னா ஒரு கம்ப்ளீஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் டிக் அப்படின்னும்போது இன்னும் முன்னாடியே முடிஞ்சிருது. அதனால அத வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அப்போ உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்த ஒலிக்கிறதுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்த ஒலிக்க 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள்னா மொத்தமா 18 எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை தான் சொல்றாங்க. அதாவது 18 எழுத்துக்கும் மீன்ஸ் ஒவ்வொன்னுத்துக்கும் அரை மாத்திரை தான். எதுக்கா இருந்தாலும் அரை மாத்திரை தான். மெய்யெழுத்துனாலே. அததான் சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்து இப்போ இத வந்து எப்படிலாம் ஒலிக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. வல்லின எழுத்துக்கள். கசட, தபற. இது வந்து வன்மையா ஒரு இக், ஈச், ஈட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது நமக்குள்ள இருந்து. அப்போ அது வந்து வன்மையா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கு, ஏஞ்ச், ஈன், இந்து இப்படி சொல்லும்போது மென்மையா இருக்கு. இத வந்து நம்மளால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. மென்மையா தான் இருக்கு. அப்போ அது மென்மையா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. யா, ரா, லா, வா, லா. இது வந்து வன்மையா உள்ள, மென்மையா உள்ள 2க்கும் இடைப்பட்ட இடத்துல ஒலிக்கிறதுனால இதுக்கு வந்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது என்னது? மில்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சதுக்கான காரணம் இதுதான். அதுக்கு அடுத்து உயிர்மெய் எழுத்துகள். உயிர்மெய் எழுத்துனா என்னது? உயிர் எழுத்துக்களும், மெய் எழுத்துக்களும் இணைந்தது உயிர்மெய் எழுத்துக்கள். அதையும் நம்ம என்ன பிரிக்கிறோம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போ உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னா என்ன? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மொத்தமா குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்து எத்தனை இருக்கு? 5 இருக்கு. கரெக்ட்டா? அது கூட மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 90 வரும். அப்போ உயிர்மெய் குறில்ங்கிறது 90. நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. 5 உயிர் குறில் எழுத்துக்களை 18 மெய் எழுத்துக்களுடன் மல்டிபிள் பண்ணும்போது 5 × 18 போட்டா 90 வரும். அதுக்கு பேரு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அதுக்கடுத்து உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்து எத்தனை? 7. அது கூட மெய்யெழுத்த மல்டிபிள் பண்ணும்போது 18 126 வரும். 2த்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 216 அப்படின்னு வரும். கரெக்ட்டா? அந்த 216 கூட நம்ம என்ன பண்றோம்? ஆயுத எழுத்த சேர்த்துக்கிறோம். கரெக்ட்டா? ஆயுத எழுத்தையும் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இப்படி எல்லாத்தையும் சேர்த்தும்போது தான் நமக்கு மொத்தமா 247 எழுத்துக்கள் அப்படின்னு வரும்.
கிளியரா? அது கூட முதல் எழுத்துக்கள்னு ஒரு 30 இருக்கு. 216 பிளஸ் 30 முதல் எழுத்துக்கள் 246 அது கூட ஒரு ஆயுத எழுத்த சேர்த்தும்போது 247 எழுத்துக்கள் அப்படின்னு படிப்போம். கிளியரா? அப்போ ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை அப்படின்னு தெரியும். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 90. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னா 126. உயிர்மெய் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒண்ணு உயிர்மெய் குறில், இன்னொன்னு உயிர்மெய் நெடில். ஓகேவா? அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 216. உயிர்மெய் குறில் எழுத்து 90, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. 2 சேர்த்தும்போது 216. இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அப்ப கபிலர் அப்படிங்கிற சொல்ல மாத்திரை அளவுல பிரிச்சு எழுத சொல்றாங்க. காங்கிறது என்னது? ஒரு மாத்திரை. அது ஒரு குறில் எழுத்து. பீங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதுக்கும் ஒரு மாத்திரை. லாங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதுக்கும் ஒரு மாத்திரை. இருங்கிறது என்னது? அது ஒரு மெய் எழுத்து அரை மாத்திரை. அப்ப மொத்தமா கூட்டினா 3½ மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அது என்னது? அது அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். அதுக்கு அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஓரெழுத்துச் சொல் அப்படின்னா என்னது? 2 மாத்திரையில தொடங்கக்கூடிய ஓ அப்படின்னு சொல்லாமா? மதகுநீர் தாங்கும் பலகைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பொருளே இருக்கு. அப்ப ஓங்கிறது ஓரெழுத்துச் சொல். 2 மாத்திரை மீனிங் இருக்கு. அதுக்கு வந்து 2 மாத்திரை அளவு இருக்கு. ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2 மாத்திரை அளவு உள்ள சொல் எது அப்படின்னா, அஃது. ஆக்கு 1 மாத்திரை, அக்குக்கு வந்து அரை மாத்திரை சொல்லலாம். தூங்கிறது அது வந்து கடைசியா வருது இல்லையா? அதாவது கடைசியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கான்செப்ட் இதுல இருக்கு. குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம் அதெல்லாம் வரும்போது எவ்வளவு மாத்திரை போடணுங்கிறது உங்களுக்கு அது பின்னாடி நான் சொல்லி தரேன். இந்த இடத்துல வேண்டாம். மாத்திரைங்கிறது இப்படி பிரிக்கிறது மட்டும் கிடையாது. இன்னும் சில விஷயங்கள நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இது பிரிக்கும்போது. அதுதான் வந்து குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம் அதெல்லாம் வரும். அதுவும் தனியா பார்ப்போம். அது அடுத்த சாப்டர்ல வரும். வலஞ்சுழின்னா என்னது? இது ரொம்ப முக்கியம். கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். வலஞ்சுழி எழுத்து. அப்பன்னா கிளாக் வைஸ். இடஞ்சுழி எழுத்துனா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம்னா இன்டர்நெட், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன், முகநூல்னா Facebook, செயலினா ஆப், புலம்னா WhatsApp, மின்னஞ்சல்னா இமெயில். இது எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு உள்ளேயே சொல்லி குடுத்துட்டேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உள்ளேயே நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே அந்த வளர்தமிழ் அப்படிங்கிற ஒரு டாபிக்லயே நான் சொல்லிக் குடுத்துட்டேன். அவ்வளவுதான் இயல் 1.